மல்லாவி பொலிஸ் நிலையத்தில் கடமையாற்றுகின்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அந்த பகுதியில் இருக்கின்ற பாடசாலைக்குள்ளே நுழைந்து அங்கிருக்கின்ற மாணவிகளை மலசல கூடத்திற்கு வருமாறு அழைத்திருக்கின்றார். அந்த மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்ய முயற்சித்திருக்கின்றார் என்று அங்கிருந்தவர்கள் அவரை அடித்து கலைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான காணொலி வெளியாக இருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர வவுனியாவிலே 15 வயது மாணவி குளிக்கின்ற போது அதனை காணொலியாக பதிவு செய்த குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக மன்னார் வவுனியா பிரதான வீதியிலே விபத்தில் சிக்கி ஒருவர் சம்பவ இடத்திலே பலியாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இந்த 3 செய்திகள் தொடர்பிலே இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளும் உங்களுக்கு வந்து சேரும். தற்போது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். மல்லாவி பொலிஸ் நிலையத்தில் கடமையாற்றுகின்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பாடசாலைக்குள் சென்று அத்துமீறிய சம்பவம் தொடர்பான காணொளி வழியாகி சமூக வலைத்தளத்திலே வைரலாக பரவி வருகின்றது. மல்லாவி பொலிஸ் நிலையத்தில் கடமையாற்றுகின்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மது போதையிலே யோகபுரம் பாடசாலைக்குள் நுழைந்திருக்கின்றார். அங்கு நுழைந்து மாணவிகளை மலசல கூடத்திற்கு வருமாறு அழைத்திருக்கின்றார். அதாவது மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்ய முயற்சித்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அந்த பாடசாலையில் இருந்த இளைஞர்கள் உட்பட பலர் இணைந்து அந்த போலீஸ் உத்தியோகத்தரை தாக்க முற்பட்டிருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக வெளியே போவென்று துரத்தி இருக்கின்றார்கள். அப்போது எடுக்கப்பட்ட காணொளி தற்பொழுது சமூக வலைத்தளத்திலே வைரலாக பரவி வருகின்றது. அந்த காணொளிகளை நீங்களும் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. போலீசார் இன்று அத்துமீறி செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். பல இடங்களில் போலீசாரின் அத்துமீறிய செயற்பாடுகள் தொடர்பாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. கடமை நேரத்தில் மது அருந்துகின்றார்கள். மது அருந்திவிட்டு வீதிகளில் வந்து நின்று வருகின்றவர்களை வழிமறித்து அவர்களிடம் பணம் பறிப்பது, அவர்களிடம் முறையற்ற விதத்தில் நடந்து கொள்வது, பெண்களாக இருந்தால் தகாத முறையில் நடந்து கொள்வது, இவ்வாறான சம்பவங்கள் வடக்கிலே அதிக அளவில் இடம்பெறுவது தொடர்பாக பல அவதானிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலே இருந்தது. இந்த நிலையில் போலீசார் தங்களிடம் அதிகாரம் இருக்கின்றது, நான் போலீசார் என்னை என்ன செய்ய முடியும் என்கின்ற ஒரு அகங்காரத்திலே அவர்கள் ஏழை மக்களையும் சாதாரண மக்களையும் தொடர்ந்து துன்பப்படுத்தி வருகின்றார்கள். இவர்களால் மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. அதுதான் மக்களின் கருத்தாகவும் இருக்கின்றது. இந்த அனுர அரசாங்கம் பல நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக கூறுகின்றீர்கள். கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படுகின்ற ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்கின்றீர்கள். அதற்காக 5 பில்லியன் ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றீர்கள். இந்த நிலையில் இப்படியான போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருக்கின்ற போது இவர்களை வைத்தா அதை செய்ய போகின்றீர்கள் என்கின்ற கேள்வியையும் பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். முதலில் போலீஸ் துறையை கிளீன் செய்யுங்கள். அதற்கு பிறகு கிளீன் ஸ்ரீலங்கா மூலமாக முச்சக்கர வண்டியில் பொருத்தப்பட்டிருக்கின்ற மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுங்கள், பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருக்கின்ற மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுங்கள், ஏனைய வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கின்ற உதிரி பாகங்களை அகற்றுங்கள். ஆனால் முதலில் போலீசாரை சுத்தம் செய்யுங்கள். அதனை விடுத்து சாதாரண மக்களை துன்பப்படுத்துவதற்காக திட்டங்களை கொண்டு வந்து போலீசாரை ஊக்குவிக்கின்ற வகையிலே செயற்படாதீர்கள் என்று பல கருத்துக்களை மக்கள் கூறி வருகின்றார்கள். இந்த அரசாங்கம் போலீசாரை சீராக வைத்திருக்க வேண்டும். இன்று சமூகத்தில் இருக்கின்ற சமூக விரோதிகள் கள்ளர்களை எல்லாம் விட போலீசாரை சமாளிப்பது, போலீசாரிடமிருந்து இந்த மக்கள் தப்பித்துக் கொள்வதே பெரிய சவாலாக இருக்கின்றது. அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த சம்பவமும் இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக வவுனியாவில் மாணவி குளிப்பதை காணொலியாக பதிவு செய்த குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. வவுனியா தோணிக்கல் பகுதியிலே ஆலயம் ஒன்றின் கட்டுமான பணிகள் இடம்பெற்று வருகின்றது. அந்த ஆலயத்தில் மர வேலைகள் செய்வதற்காக ஒருவர் அங்கு இருக்கின்றார். இந்த நிலையில் தான் அந்த மர வேலை செய்கின்ற நபர் அயல் வீட்டு பெண் குளிக்கின்ற போது வேலியால் தொலைபேசி மூலமாக காணொலி பதிவு செய்ததாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த மாணவி போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்று பதிவு செய்த நிலையில்
அந்த குடும்பஸ்தரை கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. 35 வயது மதிக்கத்தக்க குடும்பஸ்தர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடமிருந்து தொலைபேசி மீட்கப்பட்டிருப்பதாகவும் குறித்த தொலைபேசியை ரசாயன பகுப்பாய்வுக்காக போலீசார் அனுப்பி வைத்திருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக அந்த நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகி வவுனியா மக்கள் மத்தியிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக மன்னார் வவுனியா பிரதான வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் பலியாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. மன்னார் வவுனியா பிரதான வீதியில் நேற்றைய தினம் மாலை வேளையில், அதாவது கடந்த 17ஆம் திகதி மாலை வேளையில் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. பறையநாளங்குளம் பகுதியில் இருந்து 2 நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பம்பமேடு பகுதியில் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதிக்கு அருகே இருக்கின்ற மின்கம்பத்தில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தை தொடர்ந்து சம்பவ இடத்திலே மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நபர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடன் பயணித்த மற்றொரு நபர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு சம்பவ இடத்திலே உயிரிழந்த நபர் 35 வயதுடைய அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் தற்பொழுது இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. வடக்கு பகுதியில் அதிகளவான விபத்துக்கள் சம்பவித்துக் கொண்டே இருக்கின்றது. ஜாழ்ப்பாணத்தில் கூட அண்மையில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தமை தொடர்பான செய்திகள் வெளியாகி இருந்தது. மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் தான் அதிக அளவிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிக வேகமே இதற்கு பிரதானமான காரணமாக இருக்கின்றது. இது தொடர்பாக பல செய்திகள் தொடர்ந்து வெளியிட்டாலும் பல விழிப்புணர்வுகள் கொடுக்கப்பட்டாலும் இதனை யாருமே ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வதில்லை. வாகனங்களை வீதியில் இயக்குகின்ற போது அதிவேகமாகவே ஓடி செல்கின்றார்கள். முக்கியமாக மோட்டார் சைக்கிளை அதிவேகமாகவே செலுத்துகின்றார்கள், கவனக்குறைவாக செலுத்துகின்றார்கள், வீதி சமிக்ஞைகளை பின்பற்றாமல் செலுத்துகின்றார்கள். இவ்வாறான செயற்பாட்டால் இப்படியான விபத்துக்கள் இடம்பெறுகின்றது. அதன் தொடர்ச்சியாக உயிரிழப்புகளும் பதிவாகி வருகின்றது. எனவே இது தொடர்பாக வாகன ஓட்டிகள் மிக மிக அவதானமாக இருங்கள். இன்னொரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். இந்த மரியாதை வேற வெளியில இந்த மரியாதை வேற வெளியில இந்த மரியாதை வேற வெளியில